நீயும் கெட் அவுட்டும். அப்படின்னு எதிர்த்து பேசிட்டு வெளியே வரலாம்னு நினைச்ச. ஆனா நான் அப்படி செய்யல. காரணம் உனக்கு தெரியல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை ஆட்களும் நம்ம அலெக்ஸ் உட்பட என்ன தள்ளி வச்சப்ப கமிஷனர் சார் மட்டும்தான் என் பக்கம் இருந்தார், ஆதரவு கொடுத்தார். அந்த நன்றியை மறக்க முடியல. இருந்தாலும் அவர் பேசுற விஷயங்கள் ஒண்ணு சரியில்லை. மறுத்து பேச முடியாம கேட்டுக்கிட்டு நிக்க வேண்டியதா போயிடுச்சு. தாங்கிக்கிட்ட. அதனால இந்த வேதனை. நான் குடிக்க கூடாது பல தடவை சொல்லியிருக்கேன்ல. நான் வேற என்ன செய்யறது? இந்த வேதனை, இந்த டென்ஷன் நான் வேற யார்கிட்ட போய் சொல்றது? சார், நீ எதுக்கு இங்க வந்த? நான் குடிச்சிருக்க. பரவாயில்ல சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேஸ் விஷயம் தான் வேண்டாம். அத வேற ஆளுகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தெரியும். தெரிஞ்சு எதுக்கு இங்க வந்த? என் வீட்டுக்கு பெண்கள் வரது எனக்கு பிடிக்காது. குறிப்பா உன்ன மாதிரி அழகான லட்சணமான ஒரு பொண்ணு தப்பா பேசுவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உன் கவலை யாரு இப்போ கேட்டாங்க? எனக்கு நிம்மதி வேணும். இனிமே இங்க வராத, இங்க வராத. போலீஸ் வேஷத்துல இருக்கிற இந்த கையால் ஆகாதவனால யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது. போ. சார், நான் எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது முன்னாலே போயிடு. ப்ளீஸ் கோ. இப்ப போனாலும் நான் திரும்பி வருவேன். நிச்சயம் வருவேன். சொல்ல வேண்டியது பூரா உங்ககிட்ட சொல்லுவேன். அப்புறம் தான் முடிவு செய்வேன் நான் உயிரோட இருக்கிறதா வேண்டாமான்னு. யார் இருந்தாலும் எஸ்.எம். ஷா. இந்தியாவில இருந்து தப்பிச்சு போன ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் சையத் முகமது ஷா. கேள்விப்பட்டதில்ல? கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் போட்டோவே பாக்குறேன். ஆள் ரொம்ப அழகா இருக்கான். ஆனா அவனோட நடவடிக்கை தான் ரொம்ப மோசம். ஷா கல்ஃப்ல இருந்து இன்னைக்கு இங்க வந்திருக்கான். ஏர்போர்ட் எடுத்த போட்டோ தான் உங்ககிட்ட காட்டினேன். நாம மனசு வச்சா அவனை ஈஸியா பிடிக்கலாம். எதுக்கு? என்ன சார் ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? கோல்ட் ஸ்மக்லிங், போதை மருந்து பிசினஸ் உட்பட பம்பாயிலும் டெல்லியிலும் நடந்த பல கொலைகளுக்கு காரணமானவன் இவன் தான். பத்திரிகையில படிச்சதை வச்சு சொல்றியா? அந்த ஷாவுக்கு எதிரா நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல யாராவது கேஸ் போட்டிருக்காங்களா? அந்த ஆளை பார்த்ததும் பிடிக்கணும்னு எந்த ஸ்டேட்ல இருந்தாவதோ கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சென்டர்ல இருந்தோ நமக்கு ஏதாவது உத்தரவு வந்திருக்கா? என்கிட்ட நீ சொன்ன மாதிரியே ஷா குற்றவாளியா இருந்தாலும் விமானத்தை விட்டு இறங்கினதும் பாஸ்போர்ட் பரிசோதனையும் செக்யூரிட்டி செக்கையும் நடந்துதானே வெளியே வந்திருக்காரு. அவரை பரிசோதிச்சவங்க எல்லாம் பைத்தியக்காரங்களா? இல்லன்னா கஸ்டம்ஸ்க்கும் எக்ஸைஸ்க்கும் சிபிஐ உட்பட போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ரகசிய போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் பப்ளிக்கா வந்து இறங்கினவனை பத்தி ஒண்ணும் தெரிஞ்சிருக்காதா? அவங்க ஏன் ஒரு நடவடிக்கை எடுக்கல? அதுக்கு ஷாவோட பணமும் செல்வாக்கும் காரணமா இருக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒருத்தரை தனியாளா நீ என்ன செய்ய முடியும்? சார், நான் செஞ்சு காட்டுறேன். நோ, யூ கான்ட் டு எனிதிங். நீ வெறும் சிஐ தாங்கிறத மறந்துடாது. சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த வட்டத்துக்குள்ள நின்னா போதும். இந்த மாதிரி பைத்தியக்காரன்ட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. போ.
Sahadev. Sir. Indra did tell me about you. She also recommended me your name. Hello? Sir. Sir, Sharjah call. Listen to me. சொல்லுறதை கேட்கணும். எஸ் சார். हाँ. சொல்லுறதை கேட்கணும். ये काम बहुत खतरनाक है, डेंजरस. हिम्मत वाला ही ये काम कर सकता है. सबसे जरूरी ये है कि वो लोग सच्चे और ईमानदार, ऑनेस्ट होने चाहिए, समझे? புரிஞ்சுதா? Sir. जो लोग मेरे साथ हैं, उन्हें अगर कुछ हो जाए तो मैं बर्दाश्त कर लेता हूं, लेकिन अगर मेरे साथ धोखा होगा तो वो बर्दाश्त नहीं होगा. यही अंडरवर्ल्ड का लॉ है. बाकी की बातें तुम्हें इंदिरा बता दे. புரிஞ்சுதா? Yes, sir. इंदिरा. சார். ஓகே சார். ஒரு புது பிசினஸ் அலைன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஷா அதுக்கு தான் வந்திருக்காரு. கடல் வழியா நடக்கிற நம்ம ஆபரேஷன் முழுக்க இனி அந்த பார்ட்டி தான் நடத்துவாங்க. சீபோர்ட்டுக்கு நாம அவங்களுக்கு சரக்கு அனுப்பி வச்சா போதும். யார் அந்த பார்ட்டி? அது உங்களுக்கு தேவையில்லை. டிக்ரூஸ் அவங்களை இங்க அனுப்பி இருக்கா. அந்த குரூப்ல 4 பேர் இருக்காங்க. மனவர் அவரோட வார்த்தை கேட்டு உங்களை இங்க அழைச்சிட்டு வந்து உபசரிச்ச ஏன் மேலதான் தப்பு. என்னடி பெரிய பத்தினியாடி நீ? என்ன தொட்டா கொன்னுடுவேன். பாட்டில கீழே போடுறி. கீழே போடுறி. என்னடி மறைக்கிற? அவ்வளவு தைரியம் உன்னை தொட்டா கொன்னுடுவேன். சொல்லடி. ஏது நகையெல்லாம்? என்ன அவ்வளவு ஆளா? சொல்லல. உன்னை உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். அவ பீச்சில் உள்ள ஒரு லோக்கல் பிராஸ்டியூட். கையிலையும் கழுத்துலயும் நிறைய நகைங்க போட்டிருக்கா. டைமண்ட் நெக்லஸ் கூட அதுல இருக்கு. எனக்கு சந்தேகமா இருக்கு. அவளை விசாரிச்சியா? நான் கேட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ஷீ இஸ் ஆட் அண்ட் அடமெண்ட். நீங்க கேட்ட ஒருவேளை வேற யாராவது அவளோட இருக்காங்களா? ஆமா சார், அந்த பொண்ணு ரங்கநாயகி இருக்கா. அவளை வேற இடத்துக்கு மாத்து. அந்த பொண்ணை நான் விசாரணை பண்றேன். ஏய், எழுந்திருடி. உங்ககிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். போடிங்க. ஐயோ, என்ன ஒண்ணு செய்யாதீங்க. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. உண்மை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. இப்ப சொல்லல, நானே சொல்லுவேன். எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லு. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. எனக்கு நோய்க்குவேன். சொல்லு. எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லு. என்ன ஒண்ணு செய்யாதீங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லுடி. என்ன சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. உண்மை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லுடி. அந்த கம்பி எடுத்து இவளுக்கு சூடு போடுங்க. இப்படி கம்பியை பழுக்க வச்சு சூடு போடுறதுல பிரயோஜனம் இல்ல தட்சாயினி. எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க. உண்மையை சொல்லுவா. உண்மையை சொன்ன உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். இல்லன்னா உன்னோட பணம் தான் இங்கிருந்து வெளியே போகும். உண்மையை சொல்லிடுறேன் சார். யார் உன்னோட சேர்ந்து குடிச்சவங்க? யாருன்னு தெரியாது. எனக்கு வேண்டிய ஒருத்தர் அவங்களை அனுப்பி வச்சாரு. பின்ன ஏன் பார்ல அந்த பசங்களோட நீ சண்டை போட்ட? போத தலைக்கு இருந்ததும் அதுல ஒருத்தர் என் மேல கை வச்சா. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். போலீஸ்காரங்களை பார்த்தது ஓடிட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சு அவங்களை கொன்னுடுவாரு. அவருன்னு சொல்றியா? அந்த ஆள் யாருடி? சீ, சொல்லுடி. டிக்ரூஸ். அவன் இப்ப எங்க இருக்கான்? கடல்ல. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் உனக்கு டிக்ரூஸ் அந்த அன்பளிப்பு இல்ல? இதோட மிச்சம் இன்னும் இருக்கணுமே. அது இப்ப எங்க இருக்கு? சொல்லுடி. இல்லன்னா ஒண்ணு எலக்ட்ரிக் ஷாக் வேணுமா உனக்கு? தாட்சாயினே, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. வேண்டாம் சார், நான் சொல்லிடுறேன்.